ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 281 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எடுத்த உடனே மண்டபத்தை காமிக்கிறாங்க. அந்த மண்டபத்தில் அந்த கரிகால அந்த வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே ஞானம் கேட்குறாப்புல, ஏன்டா இங்கேருந்து அந்த ரேணுகாவையும் நந்தினியும் காணுமே ரொம்ப நேரம் அப்படின்னு சொன்ன உடனே கரிகாலன் சொல்கிறான், அவங்க எங்கே போயிருக்க போகிறாங்க, எங்கே மண்டபத்துக்கு வெளியில் தான் காவலுக்கு நின்றுட்டுருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். வேணாண்டா, அவங்களை அங்கே நிற்க வைக்கக்கூடாது, வெளியில் விரட்டி விடணும், இல்லாட்டி பிரச்சனை உண்டு பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னே கதிர் சொல்கிறாப்புல, என்னத்த பிரச்சனை பண்ண போகிறாங்க, அதான் வெளியில் அனுப்பிச்சி விட்டாச்சுல, மண்டபத்துக்கு வெளில தான் நிற்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, நீ பேசாமல் இருக்க கதிரை நான் போய் பார்த்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஞானமும் கரிகாலனும் போகிறாங்க. மாடியிலேருந்து அப்படியே பார்த்தோன்னா ஒரு 2 பேர் வெளியில் நின்றுட்டுருக்காங்க. பார்க்குறது அப்படியே பார்த்து ஞானம் சொல்கிறாள், பாரு எப்படி நிற்கிறாளுங்கன்னு. அப்படிதான் ஏய் இங்கே பாருங்கடி அப்படின்னு சொன்னோன்னே அப்படி 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ரேணுகாவும் நந்தினியா, என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க, பேசாமல் வீட்டை பார்த்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னேன். ஞானத்தோடைய பொண்டாட்டி ரேணுகா சொல்கிறாங்க, இது என்ன உங்கள் அப்பா வீட்டு மண்டபமா, இல்லை இது உங்கள் தாத்தா வந்து ரோடு போட்ட ரோடா, நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, ஒழுங்காக வேலையை பார்த்துட்டு போ, இல்லை பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரேணுகா சொன்னோடனே இவர் வாயை மூடிக்கிட்டார். அடுத்து உடனே கரிகாலன் சொல்கிறேன், பார்த்தியா மாமா, இதுக்கு தான் நான் சொன்னது, இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி அங்கேயே நின்றுட்டே இருங்க, கல்யாணம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடந்துடும், சரியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடந்தோடனே நேராக இங்கே வந்து அப்படியே வாழ்த்து சொல்லிட்டு போங்க, கெட்டி மேளத்தை சவுண்டை கேட்டுட்டு பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு வந்து உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன், அப்படியே வாழ்த்து சொல்லுங்கள் அவங்களுக்கு, சரிங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க மாமா நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போகும்போது ஞானம் சொல்கிறாப்புல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு நல்லா போட்டுருவோம், அதனால் வந்து மூச்சு மட்டும் தின்னுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு, பாரு எப்படி பேசி தொலைறியான்னு அப்படின்னு சொல்லி கத்துறோடனே அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனோடனே அப்படியே அந்த அறிவு கட்சி வந்து அம்மாச்சி கூப்பிட்றாங்க, அம்மாச்சி மேலே வந்து உட்காருங்க, இந்த மாதிரி பொண்ணு மாப்பிள்ளை வர நேரம் அப்படின்னு. பொருடி இன்னும் பொண்ணு மாப்பிள்ளையே வரல, அதுக்குள்ளே நான் என்ன வந்து மேடவில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே, வாங்க அம்மாச்சின்னு சொல்லி கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க. சரின்னு போயிடுறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே ஜீவானந்தம் பார்கவி ஜனனி காட்டுறாங்க. ஜனனி இங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. உடனே ஜீவானந்தம் சரி சுற்றி வந்து ஜீவானந்தம் பார்கவியும் ஜனனியை பார்த்து, ஜனனி நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு 3 பேர் ஜனனி கிட்டே வந்துட்டாங்க. 2 பேரும் வந்து நின்றுட்டாங்க. ஐயோ நம்ம புலிகேசி தேடிகிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. நேராக பார்த்தா அந்த சந்துக்குள்ளே அந்த முச்சந்தி மாதிரி ஒரு இடத்துல அந்த புலிகேசியுடைய கார் நிற்கிது. ஐயோ எப்படி தான் நம்ம இங்கே வந்துட்டு தப்பிச்சு போடுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஜீவானந்தம் யோசிக்கிறாப்புல, இந்த மாதிரி நம்ம காரையும் இதே இடத்துக்கு தான் கொண்டு வர சொல்லியிருந்தோமே, அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. இவன் தேடி பார்த்துட்டு இருக்கான், புலிகேசி கிடைக்கவே இல்லை, எங்கே போயிட்டாங்கன்னு தெரில அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஒரு கார் வந்து நிற்கிது. உடனே ஜீவானந்தம் சொல்கிறாப்புல, இது ஒரு வேளை நம்ம புக் பண்ண காராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்படி கார் வந்து நின்று காரில் இறங்கி பார்க்குறேன். உடனே புலிகேசியை பார்த்து, சார் நீங்கள் தான் கார் புக் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் கேட்க, இல்லைப்பா நான் அதுவும் புக் பண்ணல, என்னையை பார்த்தா எப்படி தெரியுது, கார் புக் பண்ணுற மாதிரி தெரியுது, நான் போலீஸ்காரன்ப்பா அப்படின்னு சொன்னோடனே, ஓ சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லை சார் காரை புக் பண்ணவங்க இங்கே இருக்குன்னு சொன்னாங்க, அதான் உங்களை பார்த்தோன்னு நீங்கள் தான் சொல்லி தப்பாக கேட்டேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, கார் யாராக புக் பண்ணது, எங்கே அவங்க பேரை கொடு, அவங்க பேரை சொல்ல அப்படின்னு சொல்லி ஃபோனை வாங்கினோடனே அவர் ஜெயபாண்டி வாங்கினோடனே சொல்கிறாப்புல, சார் காரை புக் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபோன் பண்ண அட்டன் பண்ண மாட்டாங்க, நான் இல்லை வேறு யாரும் சொல்லி கேன்சல் பண்ணுறாங்க, டென்ஷன் ஆகுது சார் அப்படின்னு சொன்னேன். யாரா புக் பண்ணது, பேரை சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். பேர் தெரில சார், ஞாபகம் வரமாட்டேன்னு சொல்லி சொன்னோன்னே ஃபோனை பிடுங்குறாப்புல. அந்த நேரம் பார்த்து புலிகேசிக்கு எஸ்பிகிட்டேருந்து கால் வந்துடுச்சு. கால் வந்தோடனே உடனே புரிய எஸ்பி கூப்பிட்றா அப்படின்னு சொன்னேன். சார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல, உடனே நீ ஆஃபீஸுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி புலிகேசி ஆர்டர் பண்ணி சொல்ல, சரி ஓகே சார் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, சார் இப்போ போகணும் அப்படின்னு சொன்னேன், இவனை விட இவன் தரைக்கு வந்துட்டேன்ல மலையிலேருந்து, இவன் வந்து சீக்கிரம் பிடிச்சிடலாம், கவலையே படாத, அதை நான் பார்த்துக்கிறேன், வா முதல்ல இப்போ எஸ்பி ஆஃபீஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வா முதல்ல இப்போ எஸ்பி கூப்பிட்றாரு, எஸ்பி ஆஃபீஸுக்கு போய்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்பிட்டாங்க 2 பேரும். அப்படியே இப்போ ஜீவானந்தம் பார்கவியும் பார்த்துட்டே இருக்காங்க. ஓகே கரெக்டாக அவங்க போனோடனே அந்த காரை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக அவங்க போனவுடனே பின்னாடியே வந்து அந்த காரை பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நான் தான் சார் கார் இந்த மாதிரி புக் பண்ணது, சார் நான் தான் சார் இந்த கார் புக் பண்ணது, இந்த மாதிரி என்கிட்ட ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் வேறு ஒருத்தரோட ஃபோன் நம்பர்லேருந்து கால் பண்ணேன், உங்கள் ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க நான் பேசுகிறேன்னு சொன்னோன்னே அவர் டிரைவரை ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாரு. சரின்னு பேச வச்சுன்னா, சரி உங்கள் டிரைவர் வந்துட்டாப்பில், காரை என்கிட்ட கொடுத்துட்டு மட்டும் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு காரை கொடுத்துட்டு நீ கிளம்புன்னு சொல்லி அந்த டிரைவர்கிட்ட அந்த ஓனர் சொல்லிட்டாப்பில். சரி ஓகே சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே அவ்வளோதான். இவங்க காரில் உட்காந்துட்டு சீக்கிரம் போகலான்னு முயற்சி பண்ணுறாங்க. போகும்போது இடையில் வழியில் தடங்கள் வந்துருமா என்னன்னு டென்ஷனில் இருக்காங்க. அப்படியே கிளம்பிட்டாங்க. இதோட சீரியல் முடிஞ்சு. அடுத்த சீரியலில் பார்க்கலாம். நன்றி.